வணக்கம் பாலா. இன்னைக்கு தீபாவளி மிகப்பெரிய அளவிற்கு தடபுடலாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த தீபாவளியை நாம் ஏன் எதற்காக கொண்டாடுகின்றோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு நமக்குள்ள இருந்துச்சுன்னா இதற்கான பதிலை நாம் தேடி கண்டுபிடிச்சிருப்போம். குறைந்தபட்சம் ஒரு 100 ஆண்டுகளாக தந்தை பெரியாரின் கடுமையான உழைப்பால் இன்னைக்கு தீபாவளி என்பது ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு ஆரிய பண்பாட்டு படையெடுப்பின் விளைவாக வந்திருக்கக்கூடிய ஒரு பண்டிகை, தமிழர்களுக்கும் திராவிடர்களுக்கும் ஒவ்வாத ஒரு பண்டிகை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஏகப்பட்ட மக்கள் தீபாவளியை புறக்கணித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த தீபாவளி சம்பந்தமாக தந்தை பெரியார் அவர்கள் கேட்ட ஒரு 10 கேள்விகளுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிறத எந்த விதமான முன் விசாரணையும் இல்லாமல் நாம் இந்த விஷயத்தை அணுகி இதற்கான பதிலை தேட முயற்சிப்போம். தீபாவளி குறித்து பெரியார் கேட்ட கேள்விகளுக்கு இன்று வரை பதில் இல்லை. தீபாவளி என்றால் என்ன? அதாவது புராணத்தின் அடிப்படையில் தீபாவளினா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு 5 பாயிண்டா நம்ம கொடுக்குறோம். முதல்ல, ஒரு காலத்தில் அசுரன் உலகத்தை பாயாக சுருட்டி போய் கொண்டு கடலில் ஒளிந்து கொண்டான். 2வது, தேவர்களின் முறையீட்டின் மீது மகாவிஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து கடலுக்குள் புகுந்து அவனை கொன்று உலகத்தை மீட்டு விரித்தனர். எதை? பாய. விரித்த உலகம் அந்த பன்றியுடன் கலவி செய்ய அதன் பயனாய் பூமி கர்ப்பமுற்று நரகாசுரன் என்ற பிள்ளை பெற்றது. அந்த பிள்ளை, அதாவது இந்த நரகாசுரன் தேவர்களை வருத்தியதால் தேவர்களுக்காக விஷ்ணு நரகாசுரனுடன் போர் துவங்கினார். விஷ்ணுவால் அவனை கொல்ல முடியவில்லை. விஷ்ணுவின் பொண்டாட்டி மனைவி நரகாசுரனுடன் போர் தொடுத்து அவனை கொன்றாள். இந்த மகிழ்ச்சியை, அதாவது நரகாசுரன் செத்தனால நரகாசுரனின் இனத்தாரான நாம திராவிட மக்கள் கொண்டாட வேண்டுமா இப்படின்னு புராணத்துல எழுதி வச்சிருக்காங்க. இந்த புராணம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது 1 நம்பர் புருடா கதைங்கிறது. பாப்பாங்க எல்லாம் போதையை போட்டு உட்காந்து வளர்ந்து நைட் நேரத்தில் உட்காந்து அளந்ததை தான் இன்னைக்கு வெளியில் பகல் நேரத்தில் வந்துக்கிட்டு நம்ம தலையில் கட்டி மிளகா அரைக்கக்கூடிய விஷயங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இந்த தீபாவளி பண்டிகையுடைய தத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியமான அறிவியல் பூர்வமான கேள்வி. ஒரு 10 இருக்கு. அதை நேர்மையாக நாம் அணுகுவோம். பூமி முதல்ல தட்டையா அல்லது உருண்டையா? 2வது, தட்டையாகவே இருந்த போதிலும் ஒருவனால் அதை பாயாக சுருட்ட முடியுமா? 3வது, எங்கு நின்று கொண்டு சுருட்டுவீர்கள்? 4வது, சுருட்டினால் தூக்கி கக்கத்திலோ அல்லது தலையின் மீதோ வைத்துக்கொண்டு போக முடியுமா? 5வது, கடலில் ஒளிந்து கொள்வதாயின் கடல் அப்போது எதன் மீது இருந்திருக்கும்? 6, விஷ்ணு மலம் தின்னும் பன்றி உருவம் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? விஷ்ணு மலம் தின்னக்கூடிய பன்றியின் உருவத்தை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? 7, அரக்கனை கொன்று பூமியை விரித்ததால் பூமிக்கு பன்றியின் மீது காதல் ஏன் ஏற்பட வேண்டும்? 8, கடவுளின், அதாவது விஷ்ணுவோடைய பிள்ளை பாப்பானா தானே பிறக்கணும். பாப்பானங்கள் அத்தனை பேருமே கடவுளுடைய மறு ஜாதி இரு பிறப்பாளர்கள் அளக்குறாங்களே. விஷ்ணுவுக்கு எப்படி சூத்திரன் பிறந்தான்? நரகாசுரன் சூத்திரன் அப்படின்னு சொல்லி உன் கதையெல்லாம் கட்டி விட்டுருக்குற. இப்போ விஷ்ணுவுக்கு மகன் பிறந்திருக்கேன், அவன் நரகாசுரனா போயிட்டான்னு சொன்னா உங்களுடைய பேசிக் லாஜிக்ல எவ்வளோ பெரிய ஓட்டா இருக்குதுங்கிறது தெரியுதா? கடவுளின் பிள்ளை விஷ்ணு, அதாவது விஷ்ணுவுடைய பிள்ளை அரக்கனாகிறது எப்போது? பிறகு சண்டை ஏன்? எதற்காக கொல்ல வேண்டும்? இதற்காக இந்த மகிழ்ச்சியை நாம் ஏன் கொண்டாட வேண்டும்? எதற்காக நாம் ஏன் 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு செல்ல வேண்டும்? இவைகளெல்லாம் கொஞ்சமாவது தமிழ் புலவர்கள், அறிஞர்கள் சிந்திக்க வேண்டுமா வேண்டாமா? இதுதான் அடிப்படையான கேள்வி. பெரியார் எழுதிய இந்து மத பண்டிகைகள் எனும் நூலில் இருந்து அசுரர் என்றாலே ஆரிய பார்ப்பனர்கள் கூற்றின்படி திராவிடர்களே. இதை இவங்க மட்டும் சொல்லலை, விவேகானந்தரே சொல்லியிருக்காரு.
தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய திராவிடர்களைத்தான் மகாபாரதத்தில் வரக்கூடிய நாகர்கள், தஸ்யுக்கள் அப்படி இப்படின்னு சொல்லி காட்டு மிராண்டிகள் சொல்லி எழுதி வச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் யாரா குறிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய திராவிட மக்களை குறிக்கிறதுன்னு இவங்க வானத்துக்கும் காலுக்கும் இதுக்கும் தூக்கி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த விவேகானந்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. அடுத்து, அறிவுக்கு பொருந்தாத, அறிவியலுக்கு பொருந்தாத, நம்மை இழிவுபடுத்தக்கூடிய கட்டுக்கதையை நம்பி தீபாவளியை நாம் கொண்டாடலாமா? அடுத்து, பார்ப்பனர்களின் பண்பாட்டு படையெடுப்பே இந்த தீபாவளி. தமிழர்களே சிந்திப்பீர், திராவிடர்களே சிந்திப்பீர், பார்ப்பனர் அல்லாதோரே சிந்திப்பீர். தீபாவளியை கொண்டாடக்கூடாது சொன்னோடனே அப்படியே மூக்குக்கு மேலே நம்ம ஆளுகளுக்கெல்லாம் பொத்துக்கிட்டு கோவம் வரும். எப்படி இவன் பல கோடி பேர் கொண்டாடக்கூடிய இந்த தீபாவளி பண்டிகை படார்னு கொண்டாடக்கூடாது, இவனுக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சு போச்சா, ஆய் ஊயின்னு பயங்கரமாக சவுண்டு கொடுக்கக்கூடிய நம்ம மக்களை பற்றி நமக்கு தெரியும், அப்படி நினைப்பாங்கிறது தெரியும். குறைந்தபட்சம் அவர்கள் அனைவருமே அமைதியாக குறைந்தபட்சம் யோசிங்கன்னு சொல்கிறோம். ஒரு செருப்பு வாங்க போனோம்னா கூட டிசைன் நல்லா இருக்கா, பாரு நல்லா இருக்குதா, இல்லை உழைக்குமா, நம்ம வரல போட்டு அடிக்கிற அடியில் செருப்பு நாலா பக்கம் பிச்சுக்கிட்டு போயிருமா, அப்படி இப்படி செருப்புக்கு கூட நமது அறிவை 100% நம்ம மிகப்பெரிய அளவுக்கு பயன்படுத்தும் போது ஒட்டுமொத்தமாக நமது இனத்தையே கேவலப்படுத்தக்கூடிய, நமது ஒட்டுமொத்த வாழ்வியலையே கொச்சைப்படுத்தக்கூடிய இந்த மாதிரி முட்டாள்தனமான பண்டிகையை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்டாலே நமக்கு மிகப்பெரிய அளவிற்கு விடிவு காலம் பிறந்துடும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த தீபாவளிங்கிற ஒரு பண்டிகையை கொண்டுட்டு வந்து வச்சதன் மூலமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எவ்வளவு வெட்டி செலவு, வீண் செலவு, தேவையில்லாத விரயம், இதை மட்டும் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. வெடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்து இந்த தீபாவளிக்குள்ள கொண்டுட்டு வந்து விட்டதன் விளைவாக ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் நாளைக்கு காலையில எந்த அளவுக்கு மாசுக்கு இந்த ஆக்சிஜன் மண்டலமே ஒட்டு மொத்தமாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருடமும் இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எவ்வளவு மோசமாக தீபாவளியால் நம்ம சுற்றுச்சூழலை கேடுபடுத்தி இருக்கோம், நாசம் பண்ணியிருக்கோம்னு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அறிவுக்கு குறைந்தபட்சம் பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் சுற்றுச்சூழலை முதல்ல மாசுபடுத்தலாமா, கேடு விளைவிக்கலாமா? அவனுக்கு காலங்காத்தால எந்திரிச்ச உடனே நல்ல மூச்சு பயிற்சி விடணும், பிராணாயாமம் விடணும், அதை விடணும், இதை விடணும். இந்த பார்ப்பாங்க அளப்பாங்க பார்த்தீங்கல்ல, அந்த பிராணாயாமம் மூச்சு பயிற்சியும் சுத்தமான ஆக்சிஜன் இருந்தால் தானே அதை செயல்படுத்த முடியும். விடிய உக்காந்துக்கிட்டு வெடியை வச்சு ஃபுல்லாக கார்பன் மோனாக்சைடா ஒட்டு மொத்தமாக ஆக்சிஜன் மண்டலத்தையே காலி பண்ணி விட்டு புகை மண்டலமாக ஆக்கி விட்டுட்டு காலங்காத்தால டிவியில் உட்காந்துக்கிட்டு பிராணாயாமம் பண்ணுன்னா இவனுங்களெல்லாம் எந்த பிஞ்ச செருப்பி அடிக்க வேண்டும்ங்கிறத நமக்கு தெரியல. குறைந்தபட்சம் நாம அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காத வாழ்க்கை முறையை வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் அத்தனை விதமான தத்துவங்களும் இருக்கு. நாம் மனித குலத்துக்கு ஒரு தொந்தரவு கொடுக்காத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்வதை விட இன்னைக்கு ரொம்ப மோசமா என்வாயன்மெண்டல் ரொம்ப மோசமா சுற்றுச்சூழல் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. வடநாட்டில் கங்கை ஒரு இமயமலை உற்பத்தி செய்திருக்கக்கூடிய அப்பேற்பட்ட கங்கை சுத்தமான தூய்மையான நீரை இன்னைக்கு ஒட்டு மொத்தம் ஒரு மொட்டையன் கவர்மெண்ட்டை கொடுத்து நாசக்கேடாக்கி ஒண்ணுக்கும் இல்லாம அதை சாக்கடை தண்ணி அதை காலில் கட்டா கூட அதுல கடுமையான பாக்டீரியாஸ் இருக்குன்னு சொல்லி அவங்க ஆளக்கூடிய அந்த கவர்மெண்ட்டே சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறது எவ்வளவு பெரிய அறிவினத்தின் வீழ்ச்சி என்பது நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கணும். ஆகையால் தீபாவளி கொண்டாடுவது என்பது தன்மானத்திற்கும் அறிவுக்கும் பணத்துக்கும் ஒரு ஒட்டுமொத்த இனத்துக்குமே எதிரானது, முட்டாள்தனமானது, காட்டுமராண்டித்தனமானது. ஆகையால் தீபாவளி கொண்டாடுவதை தவிர்ப்போம், புறக்கணிப்போம். நம்ம மக்களுக்கு யாரெல்லாம் தீபாவளி கொண்டாடுகிறார்களோ அவர்கள் அனைவரிடமும் கொண்டு போய் இந்த விஷயத்தை சேர்ப்போம். மானமுள்ள தமிழனுக்கு பண்டிகை என்று ஒன்று உள்ளது என்றால் அது பொங்கல் 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 என்பதை தவிர வேறு எந்த பண்டிகையும் தமிழனுக்கு கிடையாது என்பதை இதன் மூலமாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம்.